தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 37. சிறுபிள்ளை வார விடுமுறைக்கு காத்திருப்பதைப் போல வீடு வந்து சேர்வதற்கு குளித்து கிளம்பி மணக்க மணக்க காத்திருந்தான் தீயவன். என்னதான் ஆளு திடமாக இருந்தாலும் உள்ளே எலும்புகள் சேருவதற்காக அதிக அழுத்தம் தரையில் கொடுக்கக்கூடாது. யாராவது ஒருவர் தாங்கி பிடித்துத்தான் அவனை நடத்தி செல்ல வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறிவிட, 2 டாக்டர்ஸ் 1 நர்ஸ் போதுமா சார் உங்களை கவனிச்சுக்க என்று அவனிடம் கேட்க, ஏன் நான் என்ன தற்குறியா, இல்லை என்னை பார்த்துக்க எனக்கு முடியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியும். வெளியே மட்டும் பாதுகாப்புக்கு 4 எஸ்கார்ட் போட்டிருக்கேன், போதும். சாவ கிடக்கிறவன் போல பேசிக்கிட்டு லைட் அடிதான், ஐ வில் மேனேஜ் என்பவனிடம் யார் எதிர்த்து பேசி வாங்கி கட்டிக்கொள்ள, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு, யாரும் தேவையில்லை. இல்லை சார், நீங்கள் எல்லா மயிரும் எனக்கு தெரியும், மருந்து மாத்திரை மட்டும் கொடுங்க, பார்த்துக்கிறேன். சார் எலும்பெல்லாம் புரோக்கன் ஆயிருக்கு, நீங்கள் எலும்பி நடந்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன், கொடுங்க என்று வம்படியாக ஒருவரும் வேண்டாம் என்று கூறிவிட்டான். இன்னைக்கு நான் டிஸ்சார்ஜ்னு ராமுக்கு தெரியுமா? உள்ளே நுழைந்த பிஏவிடம் தீயவன் கேட்க, ஆமாம் சார், பிரியா மேடமுக்கு செக்கப் கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்கு போல, அதனால் போயிட்டு நைட்டு முடிஞ்சா வரேன்னு சொன்னார். அவனை வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிடு. சார் நான் ஒன்றும் வந்து தான் ஆகணும்னு எவனையும் கூப்பிட போகிறதில்ல. நான் சிஎம், சொடக்கு போட்டா கூப்பிட 1000 பேர் உண்டு. உன் குடும்பத்தையே நீ பார்த்துக்கன்னு நான் சொன்னதா சொல்லிடு. முகத்திலோ எரிச்சல் மண்டி கிடந்தது. ஓகே சார். அந்த கிளவி வந்து என்னைக்காவது பார்த்துச்சா? எப்படி வரும்? மகனா மருமகளான்னு மருமக வாழ்ந்தா போதும், மகன் செத்தா முதல்ல வெடி போடுறதுக்கு காத்தே இருக்கும். என்னை பார்க்க வர கசக்கத்தான் செய்யும். சரியாக்கிக்கிறேன், அதுக்கு பிறகு அந்த கிளவிக்கு இருக்கு. கோபத்தில் தீயவன் கத்தினாலும் அன்று வேண்டாம் என்று அவர்களைத்தான் விரட்டினான். இன்று கண்ணும் மனமும் அவர்களைத்தான் தேடியதோ. அன்று அவன் நிராகரிக்கும் பொழுது அவர்கள் ஒதுங்கினார்கள். இன்று அவர்கள் இவனை நிராகரிக்கும் பொழுது எரிச்சலும் கோபமும் எட்டி பார்த்தது. பிஏ அவனை தாங்கி பிடித்து கொள்ள வந்து வண்டியில் ஏறி அமர்ந்தான். வண்டி அவன் மாளிகை உள்ளே வந்ததும் சத்தமே இல்லாத அரண்மனை அவனை வா என்று அழைத்தது. தன் பிஏவின் தோளில் கை போட்டு கொண்டு தீயவன் தன் வீட்டிற்குள் காலெடுத்து வைத்தான். என்ன நினைத்து வீடு வந்தானோ தெரியாது. ஆனால் இது நாள் வரை அவனை வரவேற்ற அழகிய வெறுமை இன்று அகோரமாக தெரிந்தது. வெறுமையான வீடு. வா என்று கேட்க ஆளில்லை. எப்படி இருக்க, உடம்பு பரவாயில்லையா என்று கேட்க கூட தாயில்லை. ஏதாவது குடிக்கிறியா என்று கேட்க யாருக்குமே நேரமில்லை போல. ஓ என்று வீடு காலியாகவே கிடந்தது. அவன் பார்த்து பார்த்து வாங்கி வைத்த அலங்கார விளக்குகள் பொருட்கள் எல்லாம் அவனை பார்த்து கேலி செய்து சிரித்தது. சார் ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க, நான் வெளியே தான் உட்கார்ந்துருக்கேன். தீயவன் அறையில் கொண்டு வந்து பிஏ விட்டுவிட்டு அவன் பதிலுக்காக காத்திருக்க, கையை மட்டும் நீட்டி வெளியே போ என்பதைப் போல சொல்லிவிட்டு படுக்கையில் போய் படுத்தான். பணியாளர்கள் அவன் ஒரு சத்தத்திற்கு ஓடி வந்தார்கள். அவன் கேட்டதை கொடுத்தார்கள். உணவு அவன் இருக்கைக்கே வந்தது. அவன் ஓய்வெடுக்கும் பொழுது அவனை தொந்தரவு செய்ய அங்கே யாருக்குமே அனுமதி இல்லை, ஆளும் இல்லை. ஆனால் ஏன் இந்த அறை பிடிக்கவில்லை தெரியவே இல்லை அவனுக்கு. தீயவன் தூங்க கண்களை மூடினால் தூக்கமே அவனுக்கு வரவில்லை. பணம் கொடுத்து வாங்கிய கூட்டம் பல்லை காட்டியது. பாசம் வைக்க வேண்டிய கூட்டம் அவனை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க, தன் தலையில் சுத்தியல் அடித்த வலி. கால் கையோட சேர்ந்து மூளைக்குள்ளேயும் அடிபட்டுச்சா? எதுக்கு இப்படி மூளை விண்ணு விண்ணுன்னு தெரிக்குது என்று வாய்விட்டே புலம்பினான். அரை நாள் கூட ஆகவில்லை இந்த வீட்டிற்கு வந்து. ஆனாலும் என்னவோ பைத்தியம் இதோ பிடித்து விடுவேன் என்பதைப் போல இந்த அறையும் இந்த வீட்டின் அமைதியும் கிறுக்கு பிடிக்க வைத்து கொண்டிருந்தது. சலித்து போன தீயவன் மெல்ல நகர்ந்து நகர்ந்து பின்வாசலை திறந்தான். பின் பால்கனி வழியாக அவன் மனைவி பிள்ளை இருக்கும் வீட்டை குனிந்து பார்த்தான். அங்கு வீட்டிலோ பெரிய பூட்டு தொங்க அவனையும் மீறி உதடோ போயிட்டாளா என்றது. டேய் சார் இதோ என்று பிஏ உள்ளே ஓடி வந்தான். அந்த பிசாசுக இருக்கா, இல்லை இவன் செத்து போயிட்டான்னு இடத்த காலி பண்ணி வேற எங்கேயும் போயிடுச்சுங்களா? வந்ததிலிருந்து குழந்தையின் குரலும் இல்லை, மனைவியின் குரலும் இல்லை. அதனால் காது தேடியதோ. அத்தனை கூட்டத்தில் எதற்கு அந்த 2 குரலையும் தேடினான் அவன்? அவனுக்கே அது தெரியவில்லை. பின் வீட்டிலிருந்து ஓசை வராதிருக்கவுமே அவனே போய் பார்த்துவிட்டு அங்கும் பூட்டு தொங்கவும் விசாரித்தே தீர வேண்டுமென்று மூளை பிராண்டி தள்ளியது. பிஏவிடமே விசாரித்து விட்டான் அவன். உங்க பொண்டாட்டி பிள்ளையா சார்? அதுக்குதான், இன்னைக்கு உங்க மகனுக்கு ஸ்கூல் டே. ஓ, எல்லாரும் அங்கே போயிருக்காங்க. கொதித்த மூளை ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. இங்கே தான் இருக்குதுங்களா என்று சாந்தமாகி போனான். என்கிட்ட மேடம் வேலைக்கு லீவ் கேட்டுட்டு தான் போயிருக்காங்க, நாளையிலிருந்து வேலைக்கு வந்துடுவாங்க. ஆமாம், குட்டி சைதான் எந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு சொன்ன? பக்கத்தில் இருக்கே என்று ஒரு பெரிய பள்ளியின் பெயரை அவன் கூற, அதுவா, ஸ்கூல் டே முடிஞ்சிருக்குமா என்ன? மணியை பார்த்தான். இரவு 9. ஏன் சார்? இல்லை, வீட்லேயே உட்காந்துருக்க போர் அடித்த மாதிரி இருக்கு, டிவியை போடு. பெரிய ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் லைவ்ல போடுவானுங்கள்ல என்றவன் கண்ணில் இருந்த ஆர்வத்தை அவன் அறியவில்லை என்றாலும் எதிரில் இருந்த பிஏ கூட அறியத்தான் செய்தான்.
ஆமா சார், வரும் வரும் என்றதுமே அவன் அறையில் இருந்த டிவியில் தேடி பிடித்து கலை நிகழ்ச்சி ஒளிபரப்பாக ஆர்வமாகவே படுக்கையில் சாய்வாக அமர்ந்த தீயவன் ஒவ்வொரு பிள்ளைகளாக வந்து பேச ஆட பாட என்று இருக்க இவன் சலிப்பாகவே தலையை தடவினான். என்னடா கருமம் இது, 4 குதி குதிக்கிறாங்க, இதுக்கு பேராடா கலை நிகழ்ச்சி? இதை பார்க்கறதுக்கு தான் எல்லா தாய் தகப்பனும் போய் உட்கார்ந்துருக்காங்களா? நேரம் வேஸ்ட்டு என்று தீயவன் உதட்டை பிதுக்க, சார் உங்களுக்கு இது வெறும் குதி, ஆனால் பெற்றவங்களுக்கு தான் பிள்ளைங்க ஸ்டேஜ் மேலே நின்று ஆடும் பொழுது அது ஒரு சந்தோஷம் சார், அதெல்லாம் கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது என்ற பியவை முறைத்து கொண்டே இருந்தவன் கண்கள் மேடை மீது ஏறிய தன் மகனை பார்த்ததுமே அருகில் இருந்தவனை கூட மறந்து போய் டிவியில் 2 கண்களையும் பதித்தான். அத்தனை பாடத்திலும் முதல் மதிப்பெண்கள் பெற்று முதல் இடம் துவாரகனுக்கு கலெக்டர் பரிசு வழங்கினார். அதைத் தொடர்ந்து துவாரகன் பாடல் பாடுவான். அதான அப்பனை போல அறிவு இருக்கும்ல என்று மெச்சிக்கொண்டான் இவன். ஆமா ஆமா சார், எங்க அவளை போல மண்டி காப்பியா இருப்பானோன்னு நினைச்சேன். ஏன் ரத்தம்ல சூடாதான் இருக்கும். பெருமையாகவே மீசையை தடவினான். ஆமா சார் ஆமா, படிப்பு விளையாட்டு போட்டி எல்லாத்துலேயுமே செம ஷார்ப்பு. மேடம் எல்லாத்துக்கும் தனித்தனியாக கோச்சிங் பண்ண ட்ரைனர் வச்சிருக்காங்க. அவனுக்கு இயற்கையாகவே ஏன் அறிவு, அவ கோச் வச்சாலும் வைக்கலைனாலும் ஃபர்ஸ்ட் தான் வருவான் அவன். மனைவியை பாராட்ட மனதே வரவில்லை. அவனுக்கு என் பிள்ளை என்னை போலத்தான் வருவான் என்று கர்வ பேச்சு தாராளமாகவே இருந்தது. துவாரகன் கை நிறைய பரிசு கோப்பைகளை வாங்கி கொண்டு அருகே வைத்தவன் அவன் கையில் மைக் கொடுக்கப்படவும், எதை பத்தி பேச போறீங்க பேசுங்க. கருப்பு கோட் சூட் போட்டிருந்தான் அவன். நெற்றியில் திருநீரு, கழுத்தில் குட்டி செயின், கையில் கை செயின் என்று ஒரு குறையும் இல்லாது தீயவன் மகன் நின்றான். என் பெயர் துவாரகன், என் அம்மா பெயர் துளசி. இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு, தாயில் சிறந்த கோவில் இல்லை, எனக்கு தெய்வம் தந்த நடமாடும் பெண்ணே, சாமிதான் எங்க அம்மா துளசி. இன்னைக்கு நான் இந்த இடத்துல பயப்படாம நிற்கிறேன், எல்லா பாடத்துலையும் முதல் மதிப்பெண் எடுக்கிறேன்னா அதுக்கு காரணம் என் அம்மா துளசி தான். அம்மா ஐ லவ் யூ என்று பறக்க முத்தம் அவன் கொடுக்க, அப்படியோ வீடியோ எடுக்கும் நபரோ துளசியை நோக்கி வீடியோவை திருப்ப, அதே சாதாரண துளசிதான். தன்னை யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளாத ஆடையோடு வித்தியாசமாகத்தான் நின்றாள் அவள். அப்படியே எல்லா டிவியிலும் தன்முகம் தெரியவுமே முகத்தை பொத்திக் கொண்ட துளசியோ, சும்மாருடா என்று துளசி வெட்கத்தில் சிரிக்க அதில் 1000 கவிதை நடனமாடியது. உன்னோட ஆசை என்ன துவாரகா? என்னோட பெரிய ஆசை, என் அம்மா எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாது, எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். குட் குட், அதுக்காக தான் நான் நல்லா படிக்கிறேன். நான் நல்லா படித்து பெரிய அரசியல்வாதியாகி எல்லாரையும் எங்கள் அம்மாவுக்கு கீழே அடிமையாக்கிடுவேன் என்ற மகனின் பேச்சை துளசியோ அதிர்ந்து போய் பார்த்து கொண்டிருக்க, படுக்கையில் உட்கார்ந்திருந்த தீயவன் கண்கள் அசையாமல் மகனின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தது. அம்மா அம்மா என்று வார்த்தைக்கு வார்த்தை சொன்ன மகன் வாயிலிருந்து அப்பா என்கின்ற வார்த்தையை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போனதுவோ அவன் கண்கள். அன்று நிராகரித்த மக்களுக்கு முன்னால் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அரசியலை எடுத்தான். இன்று தங்களை காயப்படுத்திய தன் தகப்பனிடமிருந்து தாயை காப்பாற்ற வழி இல்லாமல் அப்படியே தன் தாயை பாதுகாத்து கொள்ள மறுபடியும் அரசியலை எடுப்பேன் என்று சொன்ன மகனை அமைதியாகவே தீயவன் பார்த்து கொண்டிருந்தான். நான் அம்மாவுக்காக ஒரு பாட்டு டெடிகேஷன் பண்ணுறேன் என்று துவாரகன் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என மழலை குரலில் தாயின் மீது வைத்திருக்கும் அன்பை அத்தனை பேருக்கும் கூற, தன் தகப்பன் மீது இருக்கும் வெறுப்பையும் சொல்லாது சொல்லிவிட்டு மேடை இறங்கி ஓடிவர அவனை தாவி போய் அணைத்து கொண்ட துளசி தலைமேல் தூக்கி, என் பட்டு என் வைரம் என்று கொஞ்சாத குறையாக கொஞ்சிட, இந்த காட்சியை காண சகியாத 2 கண்கள் எரிச்சலை கக்கியது. தீயவன் தன் கையில் வைத்திருந்த ரிமோட்டை தூக்கி டிவியை நோக்கி எரிய, டிவியோ சுக்குநூறாக நொறுங்கிவிட்டது. என்னமோ விசேஷமா இவன் மட்டும்தான் புள்ள பெத்த மாதிரியும் இவன் மட்டும்தான் வளர்த்த மாதிரியும் ரெண்டும் ஓவரா ஆக்டிங் பண்ணுதுங்க, தெரியாம இதுகளை பார்த்துட்டேன். தன் முகத்தை சுளித்து கொண்டு கண்ணை மூடி படுத்து கொண்டான். டிவியை உடைத்து விடலாம், காட்சிகளை மறைத்து விடலாம், உள்ளே நொறுங்கி தள்ளும் இருதய அசைவுகளை என்ன செய்ய? டே துவா, செல்லம்ல தூங்கிறாத, 4 வாய் வாங்கிட்டு தூங்கு. துளசி குரலில் படுக்கையில் தூக்கம் வராது படுத்திருந்த தீயவன் காதில் கேட்டு உடனே கண்ணை திறந்தவன் சுவற்றை பிடித்து பிடித்து பின் பால்கனி வந்து நின்றான். திண்ணையில் குட்டி பாக்ஸரோடு மகன் தூக்கத்துக்கு சாமியாடிட இவள் சாப்பாட்டை வைத்து கொஞ்சிக் கொண்டு நின்றாள். சாப்பாடு போதுமா? 2 வாய் சாப்பாட்டிலேயே வேண்டாம் என்று உதட்டை சுளித்து தாய்மடியில் அவன் படுத்துக்கொள்ள, அம்மா தாலாட்டு பாடு. இப்போ வா. ரொம்ப நேரம் ஆகிடுச்சுடா. பாடுமா, தூக்கத்தை கெடுத்து விட்டுட்டல, பாடு என்றதுமே துளசி பாட ஆரம்பிக்க, தூங்க முடியாது இத்தனை நேரம் உருண்ட தீயவன் கண்களும் சொருகி கொண்டு போக, பால்கனி கதவை மூட போனவன் திறந்து போட்டுவிட்டு போய் படுக்கையில் விழ, அவள் குரலில் தூங்கியவன் அவள் குரலில்தான் முழித்தான்.
ஐயா, உள்ள வரவாங்க என்று துளசியின் குரலில் தூக்கத்தில் கொட்டாவி விட்டுக்கொண்டே தீயவன் வாசலை எட்டி பார்க்க பக்கெட் தொடப்பத்தோடு அவன் மனைவி நின்றாள். அது மோகன் அண்ணதான் ரூமை தொடக்க அனுப்பி வச்சாரு. உள்ள வரவா? கையை ஆட்டிவிட்டு மறுபடியும் அவன் படுத்துக்கொள்ள கருமமே கண்ணாக துளசி ஒவ்வொரு இடமாக கிளீன் பண்ண ஆரம்பிக்க தப்பி தவறியும் அவனையோ அவன் காயப்பட்ட உடலையோ திரும்பி கூட பார்த்தால் இல்லை. அன்று அவள் வேதனை பார்க்க அவனுக்கு நேரமில்லை. இன்று இவன் வேதனையை பார்க்க அவளுக்கு நேரமில்லை. தீயவன் படுத்தபடியே அங்கும் இங்கும் துடைக்கும் அவள் கண்ணைத்தான் பார்த்து கொண்டே இருந்தான். அதில் தவிப்பு, அவனுக்கான பதட்டம், பயம் ஏதாவது இருக்கிறதா என்று அவன் தேடி பார்த்தான். அது ஏன் தேடினான்? ஊரே அவனுக்காக கலங்கிட அவன் மனைவியோ செத்துட்டியா, சாவு, இருக்கியா, இரு என்பது போலவே தன் வேலையை முடித்து சாம்பிராணி போட்டுவிட்டவள் குளியலறை குப்பை கூடையை எடுக்க உள்ளே போக, அம்மா, அந்த காரை எங்க வச்ச என்று உள்ளே ஓடி வந்த மகன் படுக்கையில் கிடந்த தகப்பனை கண்டுவிட்டு அப்படியே அதிர்ந்து போய் நிற்க, எப்படி இந்த ஆள் வந்தாரு? காணாம தானே போனாரு, ஏன் மறுபடியும் வந்தாரு என்று துவாரகன் வாய்விட்டே புலம்ப அது தீயவன் காதில் கேட்காது இல்லை. அன்று அவளை துன்புறுத்தும் போது அவனுக்கு நெஞ்சில் ஈரமில்லை. இன்று காயப்பட்டு கிடக்கும் அவனை எட்டி பார்க்க அவர்கள் நெஞ்சில் ஈரமில்லை. அம்மா, இங்க இருக்கேன், வா, ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுல என்று தீயவன் போட்ட குப்பைகளை தாய் பொறுக்கி கொண்டு நடக்க தாயின் அழுக்கு கையை பிடித்து கொண்டு மகன் நடக்க இருவரும் தன்னை விட்டு தூரம் போகும் காட்சியை வெகுநேரம் கண்ணை அசைக்காது தீயவன் பார்த்து கொண்டிருந்தான். அவள் அழுக்காய் அறை உள்ளே இருந்தாலும் அவன் அறை அழகாகவே இருந்தது. அவள் அந்த அறையை அழகாக்கிவிட்டு போனாலும் அறையும் மனமும் அலங்கோலமாகவே கிடந்தது போன்று உணர்வு. இவர்களை பணம் வைத்து அசைக்க முடியாது, பயம் காட்டி அசைக்க முடியாது, அதட்டி உருட்டி அசைக்க முடியாது, மிரட்டி அசைக்க முடியாது. அப்படியென்றால் அவர்களை எப்படித்தான் அசைக்க முடியுமா முடியுமா என்ற கேள்விக்கு பதில் அவனுக்கு தெரியாது. ஆனால் பதில் முடியும். எப்படி? தீயவன் தூயவனானால், தூய அன்பை கொடுக்கும் தூயவனானால் அவன் மகனை அசைக்க முடியும், அவன் மனைவியை அவன் அசைக்க முடியும். அரசியல் வியூகம் தெரிந்தவன் அன்பின் வியூகம் அறிந்து கொண்டு ஜெயிப்பானா? தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.